விருப்பமாக இருக்குது. இட் இஸ் காட்ஸ் வில். அவருடைய சித்தம், அவருடைய விருப்பமாக இருக்குது நீங்கள் பாக்கியவான்களாக இருக்க வேண்டும் என்பது. அந்த பாக்கியவான்கள் என்பது பிரத்யேகமான ஒரு ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் எல்லாருக்கும் கொடுக்க வேண்டும். ஆனால் எல்லாரும் அதை பெற்றுக்கொள்வது கிடையாது. இந்த நாளை அதை எப்படி நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நாம் பார்க்க போகிறோம். இது தொடர்ந்து அநேக பாக்கியவான்களை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த வீக் முழுவதும் நாம் அதை பார்க்க போகிறோம். அது உங்களுக்கு ஆசீர்வாதம் அமையும். டோன்ட் மிஸ் அவுட். ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். It will be a very helpful to you. இங்கே ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் எப்படியாய் வாசிக்கிறோம். இங்கு ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருக்கிறாரு, உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவருமே பாக்கியவான்கள். பாருங்க, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அந்த கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்காய் கர்த்தர் காத்திருக்கிறாரு. அவர் காத்திருக்கும் பொழுது நமக்கு இரக்கத்தை கொடுப்பதற்காய் அவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் காத்திருக்கிறார். நம்மேல் மனதுருகும்படியாய் அவருக்கு காத்திருக்கிறவர்களுக்காய் கர்த்தர் காத்திருக்கிறார். அவர்களுக்கு நீதி செய்யும்படியாய் கர்த்தர் காத்திருக்கிறார். ஆகவே அப்படி கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று கர்த்தர் சொல்லி அவர்கள் மீது இரக்கத்தையும் அவர்கள் மீது மனதுருக்கத்தையும் அவர்கள் மீது நீதியையும் கர்த்தர் கொண்டு வருகிறார். உங்களுக்கு அநீதி ஏற்பட்டிருக்குதா, அன்ஜஸ்டிஸ் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் என்று சொன்னால் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருங்க. கர்த்தர் உங்களை பாக்கியவான்களாய் முத்திரை குத்தி உங்களுக்கு இரக்கத்தையும் மனதுருக்கத்தையும் உங்கள் மீது கர்த்தர் நீதியும் கர்த்தர் கொண்டு வருகிறார் இருக்கிறார். கிறிஸ்து அன்பானவர்களே, கர்த்தருக்கு காத்திருங்கள், நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீங்க. வருகிற 19th நம்முடைய 21 days ஃபாஸ்டிங் பிரேயர் ஸ்டார்ட் ஆகுது. வந்து கலந்துக்குங்க. அது விடுதலையின் உபவாச கூட்டமாக இருக்குது. 21 நாள் உபவாச கூட்டம். காட் பிளஸ்.